சூப்பர் சிங்கர் ஜூனியர் 6 கிராண்ட் ஃபினாலே லைவா ஓடிட்டு இருக்குது. ஸோ இன்னும் டைட்டில் வினர் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணல. ஸோ வந்துட்டு டைட்டில் வினர் மக்களுடைய ஓட்டிங் மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஜட்ஜஸோட மார்க்ஸ் தான் சேர்ந்து டைட்டில் வினரை வந்துட்டு தீர்மானிக்க போகுது. ஸோ ஜட்ஜஸ் மத்தியில யாருக்கு வந்துட்டு ரொம்பவே வரவேற்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா ரித்திக்குக்கும் அனுஷாக்கும் தான். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போது வந்துட்டு ரித்திக் தான் வந்துட்டு முதலிடம் பெறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ரித்திக் பாடின பாடலுக்கு வந்துட்டு நம்ம ஜட்ஜஸ் எல்லாருமே வந்துட்டு எழுந்து ஸ்டாண்டிங் அவசியம் கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அப்போ பேசின நம்மளுடைய கல்பனா மேம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்க, அதாவது டைட்டில் வின்னர் தேர்ந்தெடுக்கிற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னா நான் கண்டிப்பா உனக்கே அந்த 50 லட்சம் வீட்டையும் அந்த தங்க நகைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் உனக்கே கொடுத்துருவேன். அந்த அளவுக்கு நீ மட்டும் தான் இதுல எல்லாத்துலயுமே வந்துட்டு ஒரு ஒர்த்தான ஒரு கண்டஸ்டன்ட், கண்டிப்பா உனக்கு மட்டும் தான் அந்த தகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரியா நம்ம ரித்திகை ரொம்பவே புகழ்ந்தாங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய ரித்திக் வந்துட்டு ஜட்ஜஸ் மத்தியில வந்துட்டு முதல் மதிப்பெண் வாங்கியிருக்காரு. சோ டைட்டில் வின்னரை வந்துட்டு ரித்திக்கு பார்க்கும்போது மக்களுடைய ஓட்டிங் தான் வந்துட்டு ரித்திகா டைட்டில் வின்னர் ஆக்க போகுதா இல்லையா அப்படிங்கறத வந்துட்டு நிர்ணயிக்க போகுது. சோ உங்களுடைய கருத்து, இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ரித்திக்கு டைட்டில் வின்னர் வாங்குவாரா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.